ஆயா எதோட போயிட்டு வரீங்க எல்லாரும்? ஐயோ எங்க போனீங்க? அவசரகாரிக்கு போறதான். ஆயா 1-2க்கு போகண்டா. ஏன்டா 1-2 கேட்டா பின்னாடி ஏன்டா இருட்டுக்கு போறாங்க? எவ்வளவு கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எவ்வளவு டீம் லைட் போட்டுக்கிறோம். உணவு 2 டீம் லைட் 2 கூட தண்ணி ஊத்தி உள்ள போறது. கலைக்கூடம். நம்ம ஒரு பக்கம் போனா நம்ம ஒரு பக்கம் போக வேண்டியதானே? அன்பா ஆயா பொழுது விடிந்து விட்டோம். கேளுங்க ஆயா 1-2க்கு போறதுதான் அந்த இருட்டுக்கு போவாதீங்க. உள்ளார பூந்துருக்கு பாரு 2 சீன் கட்டி விடுறோம் உள்ள பூந்துருக்கு. ஏறி வேலைக்கு போறாங்களா? ரைட் ஓகே. அப்படி காலை பொழுது விடிந்து விட்டால் நந்தவனம் சென்று மலர்கள் எடுத்து வந்து தந்தையாருடைய பாத பூஜை முடிப்பது வழக்கம். ஆமா சரி. ஆனால் ஒரு நாள் ஒரு தினத்துல நந்தவனம் போகும்போது என் சோட்டு பழங்கெல்லாம் விளையாடி கொண்டிருந்தான். சரி சரி. அவர்களோடு விளையாடி கொண்டு மலர் எடுத்து வர காலதாமதமாகி விட்டது. ஐயோ பூக்கு எடுக்கல. பூக்களடா பூக்கள். அந்த வாய் வந்து உலர் வாய்ங்க. அப்பொழுது மலர் இவருடைய தந்தையாகப்பட்டவர் பிரம்மதேவன் கேட்டார். எப்படி? ஏண்டா இவ்வளவு காலதாமதம்? எங்க மலர்கள்? மலர் எடுத்து வரணும் போனேன் எங்க எங்க அப்படின்னு எங்க அப்பா கேட்டாரு. சரி சரி. அப்பொழுதுதான் நான் ஒரு சிறிய பொய் சொல்லிட்டேன். சின்ன பொய். ஆமா எப்படி எப்படி தெரியுமா? அப்பா நந்தவனம் போனதெல்லாம் போனேன். அங்க ஒரே பூக்கள் கூட பூக்கல. அங்க ஒரே பூக்கு கூட பூக்கல. மலர்கள் மலரவில்லை. அர்த்தத்தை அனர்த்தமாக கூடாது. அடிக்கடி நெருக்கடி செய்தால் இது ஆபத்து கறிகுறியாகிவிடும். கறிகுறி விடுறது இல்லைங்க தாயிலே. கறிகுறி இல்லாத சுத்தி அனுபவம் அதிகம். அப்படி ஒரே மலர்கள் கூட மலர்லப்பா அப்படி ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன். சரி. எங்க அப்பாவுக்கு ஞானக்கண் உண்டு. அப்பாவுக்கு கூட கண் உண்டு. ஞானம் ஞானத்தால் அறிந்து பார்த்தா யாரும் பொய் சொல்கிறான் அப்படி தெரிந்த உடனே இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே பேர் ஒரு பொய்ய சொல்றீங்க. நாளைக்கு வளர்ந்து ஆளாகி விட்டா பெரிய ஆளாயிட்டா நீ என்ன செய்யற பொய் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்ல தவறக்கூடாது. ஒரு பொய் சொல்ல தவறி விட்டா உடைய தலை சுத்தூராக வெடிக்கணும். முதுவோ மூட்டை சுமக்கணும். வயிறெல்லாம் ஒன்னா தாடி போல போகணும். உடைய பாதமெல்லாம் தூள் போல வீங்கணும். யானை கால் போல வீங்கணும். ஆமா சிறவெடுத்து வடிப்பாய் என்று இந்த ஏகப்பட்ட பிரம்மதேவன் ஒரு பொல்லாத சாபத்தை அழித்து விட்டாரடா. அப்படி சாபளித்தவர்கள் ஏற்பட்ட சாபத்தை வாங்கிட்டு நாளொன்று தவறினாலும் ஒரு பொய் சொல்ல தவறக்கூடாது. ஒரு நாள் தவறாம நம்ம எங்க பொய் சொல்றது? இத்தனை பொய்க்கு எங்க போறது? அப்ப நான் எங்க போன தெரியுமா? கைலங்கிரி பொற்பிடமாக எழுந்துள்ளிய முக்கண்டாரி பரம கடவுள் அந்த சிவபெருமானை தேடி போனேன். சரி. அவர் சிவமாலை கொடுத்தார். இந்த சிவமாலை வைத்து சிவமாலை வைத்து தியானம் செய்தால் உனக்கு அன்றாடு மனிதனும் கலகம் கிடைக்கும் அப்படி எங்க தாத்தா சொன்னார். அந்த ஆயா வெத்தலை அடிக்கிற கல்லை வீட்டுல விட்டு வந்துருச்சா? அதனால அந்த கல்லை இங்க வந்து தொலாவி வீட்டு இருக்குதுன்னு வச்சுக்க. ஆமா அப்படி சிவபெருமான் சிவமாலை கொடுத்தார். அந்த சிவமாலை வைத்து நம்ம கலகம் செஞ்சாலும் நம்ம தினந்தோறும் கலகம் என்ன சொல்லுவாங்க? இவன் நாடகம் கலகக்காரன் வந்தான் நல்லா இருப்பானோ சும்மா போக ஐயாக்கு பையன் ஒண்ணு மாறி முடிச்சு வச்சு மூணு செடிக்காரு முடிகாரு மூத்தாக்காரு எல்லவாரி செருப்பொறுக்கி யாரா பேசுற இல்ல அப்படின்னு பாக்குறீங்க போய் சண்டை பண்ணுவாங்க. இப்படி கலகத்தை செஞ்சா நானும் அப்படி வந்தா குடிய கெடுத்தான் அப்படின்னு பெரிய கேவலம் பேசுவாங்களே. இந்த பலிபாமனா நம்மளத்தான சேரும். இதனால என்ன செய்வதுன்னு வைகுண்டத்தில் பிரத்திடமாக எழுந்துள்ளிய ஸ்ரீமந்த கண்ணன் அந்த பரந்தாமனை தேடி போனேன். அதற்கு ஒரு விமோசனம் தான். அடிக்கடி அதாவது நாமதேவமாக கூடிய நாராயணா என்ற மந்திரத்தை நாராயணா நாராயணான்னு சொன்னா நீ எத்தனை கலகம் செய்தாலும் அதுல உள்ள புண்ணியமெல்லாம் உன்னை சேரும். அதுல உள்ள பாவமெல்லாம் என்னையே சேரும் என்று அந்த என்னுடைய தாத்தாவாகப்பட்ட வைகுந்த வாசகன் கண்ணன் ஏற்றார். சரி. அதனாலதான் அடிக்கடி நாராயணா நாராயணா அப்படி நாமதேவத்தை சொல்வது. அப்படிங்களா? சரி சரிங்க. அப்படி நான் கலகம் செய்து கிடைத்து வந்தாலும் இன்னைக்கு ஒரு கலகவோடு கிடைக்கலையே அப்பா. எதுக்கு தாய வெத்தலை போட்டு என்ன எள்ளுருண்டியா? எள்ளுருண்டியா? அட கண்ணு தண்ட சாமி இது என்னது? என்ன போல வெயிட்டா இருக்கு? கல்லு கல்லு கலகம் தானே வேணும். ஆமா என்ன பண்றது? கல்ல அடிச்சா போதும். இந்த கல்லை எடுத்து பார்
கர்நாடகார ஆயா இருக்குது பாத்தியா? அந்த ஆயா மண்டையை உடைச்சபடி அவங்க சொந்த பந்தமா ஒண்ணு சேருவாங்க. கலங்க விடுமா அந்த ஆயா சொந்த பந்தமா ஒண்ணு சேருவாங்க. உன்னை போட்டு அடி அடி நடிக்குங்க. அல்லல்லே ஊடுவாங்க. நாங்கெல்லாம் டேங்கா கட்டிட்டு ஒரு ஓட்டம் ஓடிடுவோம். போலீஸ் வரும், கேஸ் நடக்கும். பெரிய கலங்க கிடைச்சுங்க. இருக்கிறதுல தமிழ்நாட்டுல பெரிய கலகம். படுபாவி நான் இப்படி கலகம் சேர்க்கிறேன்டா. சரி அவனுக்கு அந்த ஆயா வேணாம் என்ன? அந்த கொள்ளக்கார மண்டை ஓடி அவன் இருந்து புண்ணியல போய் புண்ணிய பாரமா அந்த தெல்லவரையில இருந்துக்கிட்டு உன்னுடைய கலகம் நீ சொல்ற மாதிரி இப்படி கலகம் செய்யறாலும் நான் கிடையாது. என் கலகம் எப்படி தெரியுமா? அதுல தூங்குற பிள்ளையும் கிள்ளி விட்டுருவாங்க. அவங்க தாயார் ஏன் வந்து குழந்தை அழுகுதுன்னு கேட்டா அதுக்கு ஏற்றவாறு தத்துமானமும் சொல்லிடுவாங்க. அப்படி கிழமை என்னது? பாம்பு அடிச்சா பாம்பு சாகக்கூடாது, அந்த தடியும் ஒடிய கூடாது. அப்படி நானும் கழகம் நன்மையில முடியுமா? அப்படி கழகம் அப்படியா கழகம் கிடைக்கலையே. என்ன பண்றது? இருந்தாலும் தாத்தா கொடுத்தாருல சிவமாலை அந்த பட்டியை பிடிச்சு பாருங்க. பிடித்து எப்படி பாருங்க தியானம் செய்தால் கழகம் இருக்கப்பட தெரியும். கொஞ்சம் செய்யலாமா? சந்திர போய் முடக்கடா கங்காவரா கபரி மனோகரா ஓம் திருநீல கண்டா அவன் யார் திருநீல கிடக்குறான் போதும் மீறி இருக்கும். சமசிவா சந்திரசேகரா அவன் எங்க பக்கத்து வீட்டுக்காரன். யாரு? சந்திரசேகரன். சந்திரசேகரன் அவனோட இவர் சிவசங்கரன். ஓம் நமச்சிவாய பின்னாடி ஓடி ஓடியா எதுக்கு ஏதோ நீங்க சமாளிக்கிறீங்க. பெருமையோட தெரியுமா? தக்குலகத்தில் அருமையாக வந்து வருகிறாரு எங்க அப்பா. அப்பா சொந்த தாயே எப்படி தங்களுடைய விமான பொற்பாதங்களுக்கு மணலாம் கொண்டு வந்து பாதத்தில் கொட்டி குமைத்து பாதத்துக்கு அநேகம் ஒரு வந்தனங்களை செய்வேன். ஆசீர்வதிக்க வேண்டும். வாழ்க்கை மனிதபடியா என்று சுகமாக வாழ்ந்திருப்பார். ஆமா காரணம் செல்லாத இடமில்லை நன்றறியாத குளமில்லை என்று சொல்வாங்க. எனக்கு எங்கேயும் கலகம் கிடைக்கலையே எங்கிட்ட வந்துட்டேன். உங்களுடைய நாவினால் இப்படி பெற்றபடி நீங்களே அப்படி தூசித்து பேசலாமா? அப்படி என்ன கேவலப்படுத்தி பேச வேண்டாம். மக்கள் தான் அதாவது உலக சஞ்சாரி நானும் வேண்டாம் சொல்றாங்கன்னா நீங்க அப்படி சொல்லலாமா தாய்? சரி பாடி வந்ததை வந்துட்டேன். சென்று எனக்கு வேலை இருக்குது, நீ போயிட்டு வா. இப்படி மனதிலே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எப்பொழுதுமே சக்தி ரோகத்தை விட்டு எங்கேயும் வரமாட்டேங்க. சக்தி ரோகத்தை தான் இருப்பீங்க. ஆனால் இன்றைய தினத்துல இடம்பெருக்கு அனைத்து இருக்கிறீங்களே என்ன விஷயம்? அப்பா அந்த தந்தையாகப்பட்டவர் பட்டம் முடிக்க போயிருக்கிறாரு. நான் நந்தவன சோலையை சுற்றி பார்க்கலான்னு வந்து நந்தவனத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். நந்தவனத்துல உட்கார்ந்து இருக்கிறது சரி, தனிமையில் இருக்கிறீங்களா? என்ன அனுபவ மறைச்சு வைக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல அப்பையா, ஒண்ணும் இல்லப்பா. காட்டுமா எல்லாத்த காட்டுறது ஏதோ ஒரு நல்ல மனுஷனா போய் போய் அம்மாவத்தை காட்டு காட்டுன்னு அம்மாவத்துமே பாக்க நீ அம்மா எல்லாம் மறைச்சு நானே எத்தனை நாள் காட்டுக்கிறேன் நம்ம காட்டுல எனக்கு என்னத்தரா காட்டுறாங்க அம்மாட்ட? ஒரு பெத்தமாவட்ட காட்டுறேன் நீ ஒரு காட்டுறாங்க பையன் நம்ம காட்டு காட்டு நான் ஏதோ ஒரு பொருளை மறைத்து வைத்திருப்பது போல தெரியுது. என்னமா மறைச்சு கையை காட்டுமா? இந்த பாரு, இந்த கையை காட்டு. இந்த பாரு காலையில தாங்க போட்டுருக்குது என்கிட்ட விளையாடுறோம். தடுமையில் இருக்கிறீங்கன்னா ஒரு பொழுது இருக்க முடியாது. கையில ஏதோ ஒரு பொருளை மறைச்சிட்டு இருக்கிறீங்க. ஒண்ணு சொல்லுங்க. அப்படியா? அம்மா என்னமா புதுவிதமா ஒரு பதவி வச்சிருக்கிறீங்க? இது என்னவென்று தெரியுதா? உன் தந்தையாகப்பட்டவர் பிண்ட முடிக்க போறேன்னு சொன்னாப்படி. சரி மன்னா அன்று 6 தினமும் அரண்மனையில் தன்னந்தனிமையாக நான் ஒண்டி இருக்கிறேன். தனிமையில் இருக்க முடியாது.
என்னது? என்னால பொழுதுபோக்குக்கு எதுவும் கிடையாது. உங்களோட நானும் வரேன்னு சொன்னேன். மன்னனுடன் சிறிது தூரம் நடந்து வந்தேன். காலே வழி நடந்து கால்கள் எல்லாம் நோகுது, ஊரே வழி நடந்து தொடைகள் எல்லாம் நோகுதுன்னு சொன்னேன். இந்த நந்தவனத்துல அமர்ந்துரு, நான் திண்டப்படிக்கு போயிட்டு வந்துட்டு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அப்படி. அது வரைக்கும் ஒரு பெண்ணாக மட்டும் நான் எப்படி தனிமையில் இருக்க முடியும்? ஒரு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க முடியுமா? என்னிடத்தில் பேசுவதற்கு யாராவது இருக்கிறாங்களா? கொஞ்சுவதற்கு யாராவது இருக்கிறாங்களா? அதனால தங்களை போலவே இந்த பிரம்மதேவரை போலவே ஆமா 5 முகங்களை கொண்ட 5 நாள் ஆன ஒரு பதுமையை செஞ்சு கொடுக்க சொன்னேன். அதை செஞ்சு கொடுத்துட்டு போய்க்கிறார். அது தலையை பார்த்தாலும் அப்பா வாட்டமே இருக்குது. கை காலு மூஞ்சி பொண்ணு எங்க அப்பாவுடைய முகம் போலவே தோட்டம் எப்படி கூட்டுக்காரர் தெரியல? உண்மை சொல்லுங்க, கூட்டுக்காரருக்கு மாதிரி இருக்குதுல்ல? அதான் இல்லமா, இது கொஞ்சம் சின்னதா இருக்குதுமா. இல்ல வீட்டுக்காரர் மாதிரி இல்ல. பதுமை என் மன்னவர் போலவே இருக்குது. குழந்தை யாரு எங்க இருந்து திருடிட்டு வந்தீங்க? உண்மை சொல்லுங்க, இல்ல போலிக்கு போடுமா? இந்த பதுமையை நீங்க வச்சிட்டு இருக்கிறதெல்லாம் சரிதான். ஆச்சரியக்காரனுக்கு புத்தி மட்டும் என்னதான் இருந்தாலும் பதுமையை கையில வச்சுட்டு இருக்கிறீங்களே, பெண்மதி பேதமதி என்பா. பெண் புத்தி பின் புத்தியா நடந்துகிட்டே தாயே. பதுமை மோடு பேசுமா அல்லது சிரிக்குமா, முன்னாடி விளையாடுமா? இந்த பதுமை உயிரற்ற பொருள். இந்த பதுமையை வச்சு நீ என்னமா செய்ய போற? இந்த பதுமையாக பட்டது ஒரு உயிரற்ற பொருளை என்னிடத்தில் பேசுமா, கொஞ்சமா, அம்மானு கூப்பிடுமா, விளையாடுமான்னு கேக்குறேன். ஏமாத்தி கொடுத்து போயிட்டாரு. அப்ப என் கூட்டுக்காரர் என்ன ஏமாத்தி விட்டாரா? இந்த பொம்மை என்ன இது வந்து வர சும்மா கையில வச்சுட்டு தான் விளையாடிட்டு இருக்க முடியுமா தவிர அந்த பதுமை எதுவும் செய்யாது. அதனால அந்த ஏகப்பட்ட பிரம்மதேவன் வந்தா இந்த பதுமைக்கு உயிர் கொடுக்கணும். இந்த பதுமை உயிரோடு எழுந்து வரணும் அப்படி எங்க அப்பாட்ட சொல்லுங்க. உயிர் கொடுத்தா பாருங்க, இந்த இடத்த விட்டே வரமாட்டேன் அப்படி ஒரு பிடிவாதம் செய்யப்பட்டவர் பிண்டம் முடிக்க போனவர் வந்த உடனே ஆமா இந்த பதுமைக்கு உயிர் கொடுக்க சொல்லணும். பதுமைக்கு உயிரை மட்டும் கொடுத்து பாருங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு. பதுமைக்கு உயிர் கொடுத்தால் அது என்ன பேச விளையாடுமா? கொஞ்சமா கொஞ்சம் விளையாடுமா என்று நினைக்குமா? அப்படியா? இப்ப வெறுபொம்மை வச்சுட்டு மரபொம்மை என்ன செய்யும்? இப்பயே உன் தந்தையார் வருஷம். ஆனா யார் சொன்னாங்க? இந்த மாதிரி வந்தா நாரதன் வந்தா இந்த மாதிரி பதுமைக்கு உயிர் கொடுக்க சொன்னா நாரதன் சொன்னாரு, உங்க அப்பா கிட்ட சொன்னேன். சரியா போச்சு. நீயே உழ வச்சிருவ எனக்கு. ஏமா நாரதன் தான் அப்படி சொன்னான்னு சொன்னா தந்தையார் என்ன இல்ல போய் பாரு. நீங்களே சொல்ற மாதிரி சொல்லுங்கம்மா. அப்படியா? ஆமா நான் சொல்கிறேன், நீ சென்று வா. ஆகட்டும் ஆகட்டும், போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. ஏய் ஆடி ஏய் டா ஏய் புருஷன் வந்திருக்கே எப்பல ஆடி போ அந்தாண்ட என்ன தொடாத. ஏய் என்னாச்சு? போறமா நல்லா தாடி இல்ல. குழந்தை வேணா குழந்தையே கொடுத்துட்டு போறேன். வேற என்ன வேணும் உனக்கு? மன்னா சாங்க பிண்டம் முடிக்க செல்கிறேன் தேவி. அதனால இந்த இடத்துல அமர்ந்துரு. அப்படி என்று 5 நாள் ஆனா பதுமையை செஞ்சு கொடுத்துட்டு போனீங்க. இந்த பதுமை செஞ்சு கொடுத்துட்டு போனதெல்லாம் சரிதான். என்ன மாதிரியா இந்த பொம்மை என்கிட்ட பேசுமா? பொம்மை இப்படி பேசாது. விளையாடுமா? விளையாடாது. அம்மானு கூப்பிடுமா? கூப்பிடாது. என்ன கொஞ்சுமா? கொஞ்சாது. அள்ளி முத்தம் கொடுக்குமா? முடியாது. அதனால இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இந்த பதுமைக்கு தாங்கள் உயிரளிக்க வேண்டும். தலைமகளே, நீ கேட்பாது நியாயமாது. இந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தேவருக்கு வந்துச்சுன்னா என்ன செய்வது? சுவாமி, ஒரு சாதாரண பதுமை இந்த பதுமைக்கு உயிர் கொடுத்தா என்ன நடக்க போகுது? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இப்பொழுது இந்த பதுமைக்கு உயிர் கொடுத்தா கொடுங்க, இல்லன்னா இந்த இடத்த விட்டு நான் வர மாட்டேன். சத்தியலோகம் நான் வரமாட்டேன். அப்படியா? ஆமா, உயிர் கொடுத்தே தான் ஆக வேண்டும். சரி, உன்னுடைய அதாவது அன்புக்காக இந்த குழந்தைக்கு சரி இப்பொழுது இந்த குழந்தைக்கான உயிர் கொடுக்கிறேன்.
கலைவாணி, அப்பொழுது இந்த பொம்மைக்கான உயிர் கொடுக்க வேண்டாம் என்று நான் பலமுறை சொன்னேன். என்னுடைய வார்த்தை கேட்டாயா? அறியாத புத்தியால நான் தெரியாம சொன்னேன். ஆனா நாங்கள் அந்த 10 நாள் ஆன பொம்மைக்கு உயிர் கொடுத்த உடனே அந்த பொம்மையாகப்பட்டது அலங்கர் பிறக்கும் நேரத்துல ஒரு குழந்தையாக பிறந்திருக்குது. நாம இங்கே இருந்தோம்னா நம்மள அடிச்சே கொண்டு போடுவான். அதனால இப்பயே நம்ம சத்தியமாக ஓடி போயிடலாம். ஏசும் கட்டி அடிச்சு மரம் செடி குகை புயல் புல் பூண்டு புதர்கள் இப்ப இருக்கிற நீர் நெருப்பு இந்த அக்கினி வழிகளே நந்தவன தொழிலே நான் எப்படி பிரித்தேன்?
எப்பேற்பட்டவர் எப்பேற்பட்ட மனுஷன் வந்திருக்காரா அவர் எப்பேற்பட்டவர் தெல்லவாரியா பரமோக்கா அஜ்வாய்க்க பையனா கொல்லவாரியா முடிச்சு வைக்கியா மூணு சீட்டுக்காரனா ஊத்தியாக்காரனா இந்த மூணு சீட்டுக்காரனா தெல்லவாரியா பெரு போறீங்க பொம்பளை போறீங்க அவன் அஜ்வாய்க்க பையனை வந்தவர் எப்படியா கட்டுவர் அவர் வீரமண்ண அவர் மூஞ்ச வந்து எப்படி இருக்குது எது மாதிரி இருக்குது இது மாதிரி இல்ல எது மாதிரி அவர் ஒரு வீரம் அவர் தலையை பார்த்தியா மாமா வாங்க மாமா என்ன ஏன்டா வாங்கிடுற ஏன் வாங்கிடுற சேர் தின்னு புட்டியா அப்படி போறான் ஆள போடுறான் அறுபெரும் கழகத்திலே நான் எப்படி பிறந்த யாராவது பிறந்தேன் ஆனால் பிறந்த வரலாறு அறியாது வேண்டாம் திக்குகள் 8 திசைகள் 4 ஒவ்வொரு திசையை சென்று பிறந்த வரலாறு அறிய வேண்டும் அப்படி எப்படி என்ன பெற்ற தத்தை நீங்களா ஓஹோ அப்பா இருப்பாங்க பாதத்தை நான் படுகிறேன் ஏனென்றால் பெற்ற தந்தையாக யாருன்னு தேடிக்கொண்டிருக்கிறேன் அச்சமயத்தில் வந்த உடனே நான் தான் உன்னை பெற்ற தந்தை யாருன்னு நினைக்கிறேன் நாராயண காலத்திலே அக்கினி வேள்வியிலே எப்படி பிறந்த யாரால பிறந்த ஒன்று தெரியாதவரை நிலையை காத்திருந்தேன் ஆமா ஆமா காரணத்திலே என்ன தேடி வந்திருக்கேன் அப்ப என்ன பெற்ற தந்தை நீங்களா இருப்பீங்க உன்னை பெற்ற தந்தை யாரு நான் கிடையாது அப்ப நீ யாரு அந்த நல்ல விஷயத்தை சொல்லி போகலாம்னு தான் நாம நீ யாரு இவ்வளவு தஞ்சாரியாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயரோ நாரத மகாமுனிவராணி கடைசியா ஒண்ணு பாடுறீங்களே யாரடா ஏடா அதுக்கான வந்துடுறோம் எதுவுமே சொல்லல போ ஆத்திரம் அறிவுக்கு சத்ருவாக மாறி ஒருமை கடலில் நான் உனக்கு அண்ணமுறையாகுதுப்பா ஆமா யாருக்கு தெரியாதான் அலைகிறேன் ஆமா அதை சொல்லி போகலாம்னு தான் உன்னை தேடி வந்து வர்றேன் அப்படி போடு அப்படி போடு அப்படி வர போயா நல்ல செய்தியா Let's go.
என்ன செய்தி இப்படி அண்ணனையே அடிச்சா பரவாயில்லையா? எனக்கு அண்ணனா எனக்கு அண்ணனாடா அது பின்ன ஆடுற சொன்னது அந்த சதுர்முக பிரம்மதேவன் நல்ல செய்தி கொண்டு வந்த நாடகமடியே உன்னை பிறக்க வச்சீங்களே சொல்ல வந்திருக்கிறேன். நல்ல முடனே எனக்கு எடுத்து ஓத வேண்டும். ஓதத்தானே வந்திருக்கிறேன். பிறக்க வச்ச தாய் தந்தை எப்படி பிறந்தேன், யாரால பிறந்தேன்? ஏனென்றால் ஐமுகம் அடைத்த பிரம்மதேவா இருக்காரு, உலக மக்களையே படைக்கக்கூடியவர். அவர்தான் உனக்கு தந்தை, எனக்கு தந்தையார் அவர் தான். உங்களுடைய அண்ணன்பா உண்மையாலும் நீங்க ரெண்டு பேரும் அண்ணா பூமிங்க அதிபதியாக வழங்கி வருகிறாரா சதுர்முக பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனே உன்னை பிறக்க வைத்த தந்தையாரப்பா. கடவுளுக்கு பிறந்தவன் அடம்பரு காணகத்திலே உன்னை வந்து அதாவது உன்னை சக்தியா அந்த சரஸ்வதியாகப்பட்டவரிடம் அதாவது பந்தியாக செய்து கொடுத்து போனார். ஆமா பிரம்மதேவனுக்கு நான் பிறந்த என்று சொல்கிறாயே, என்ன ஆரணிமான காரணத்திலே பெற்று பெரிய காரணம் என்ன காரணம்? ஏனென்றால் ஐமுகத்தோடு பிரம்மாவை போலவே உன்னை படைத்திருந்தார். சரி, உன்னை பதுமையாக வைத்துக் கொண்டு சரஸ்வதியமா வைத்திருந்தாங்க. அப்பொழுது நான் தான் சொன்னேன், பதுமையாக வைத்துக் கொண்டிருந்தால் இது பேசுமா சிரிக்குமா, இதுக்கு உயிர் கொடுக்கணும் என்று சொல்ல அந்த பிரம்மதேவனிடத்துல சரஸ்வதியாகப்பட்டவர் சொன்னார், இந்த பதுமைக்கு உயிர் கொடுக்கணும்னு. இந்த பதுமைக்கு உயிர் கொடுத்த நேரம் அசுர வடிவத்தோடு பிறந்து விட்டாய். அசுர வடிவத்தோடு பார்த்த உடனே இந்த அசுர வடிவத்தோடு இருக்கிற போய் குழந்தை நமக்கு தேவகுலத்துக்கு ஆகாது அப்படி இந்த அடம்பெரும் காரணத்திலேயே உன்னை போட்டுட்டு உன்னை பெற்ற தாய் வந்து இருவரும் சத்தியமாக போயிட்டாங்க. உன்னை பிறக்க வச்சு காரணத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி என்றால் உயிரோடு விடலாமா? எப்படி விடுவது? அவங்களை விட்டு வைக்கலாமா? எப்படி விடுவது? அனாதியான காரணத்திலே பெற்று நரிநாய் சாவுநாய் தூக்கி எறிஞ்சிட்டு போய் விட்டார்கள். அவங்களை சும்மா விடுவதா? ஆமா, ஏனென்றால் அத்தோடு மட்டுமல்ல, இத பாரு, ஐமுகத்தோடு பிரம்மாவை போல உன்னை பிறக்க வைத்து இந்த அனந்தர காணகத்திலே விட்டுட்டு போயிட்டாங்க. சும்மா விடக்கூடாது. அப்படி நான் போவதாக இருந்தாலும் வேண்டுமான வரத்து பெற வேண்டும் முன்னாடி. இல்லை என்றால் உன்னை போல அசுர மக்களை எத்தனையோ பேர்த்த கொண்டு படிச்சிருக்கிறாரு. போய் சத்தியலோகம் சென்று பிரம்மதேவனை சந்தித்து அவங்களுடைய பாதத்தை பணி வேண்டும். உன்னுடைய மகன் என்று எடுத்து வாழ வேண்டும். வகையாளி கூடிய உறவாடி கெடுக்கணுமா? வாழத்தை பணித உடனே வரத்தை வாங்கணும். வேகாத வரும், வேகாத உடல், நித்தி தத்ரூப வரும், விட்டு போகாத செல்வம், அழியாத. அதாவது இந்த வரத்தை வாங்கிட்டீங்கன்னா உன்னை வெல்லவோ கொலவோ பூலையில் யாராலும் முடியாது. உன்ன அந்த வரத்தை வாங்கிக்க. அப்ப பிறகு கவனி, சாவாத வரம், வேகாத உடல், குறைவில்லாத செல்வம். தாய்க்கு ஆணுக்கு பிறந்தவன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் ஒரு குழந்தை பிறக்கும். ஆனால் இதுவரைக்கும் ஆணுக்கும் தெய்வம் தவிர யாருமே பிறந்தவே கிடையாது. அப்படி ஒரு குழந்தை பிறந்து வந்தால்தான் அவனுடைய தான் மரணம் சம்பவிக்கணுங்கிற இடத்த வாங்கிக்க. அப்படி வர வாங்கிட்டவனை யாரும் கொள்ள முடியாது. மாவீர வரம்பா. அப்புறம் பிறகு அவங்க சும்மா வர்றையா? அவங்க மட்டுமல்ல, உன்னை போல அதாவது தேவனெல்லாம் அதாவது அழகா இருக்கிறாங்க, உன்னை போல அசுரலாம் அசிங்கமா இருக்கிறாங்க. அப்படிங்கிற கெருமத்தால தானே அசுராதிகள் எல்லாம் எதிரியா நினைக்கிறாங்க. தேவன அத்தனை பேர்த்து பேசுற முடியும். அப்படியா? எல்லாத்தையும் அரங்கச்சிரசி. அப்படியா? அடிச்சு வரட்டு. நல்ல செய்தி கொண்டு வந்தோம்பா. நல்ல செய்தி கொண்டு வந்த நாரதா. உனக்கு என்ன வெகுமதி வேண்டும்? என்ன வெகுமதி உனக்கு வேண்டும்? எனக்கு எதுவுமே நீ கொடுத்த வரைக்குமே போதும். அப்படின்னா அந்த மாதிரி எங்க உலகத்துல அந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. உள்ள வந்து தூங்க முடியுமா? காத்திருக்கின்ற பொழுது நாரண மகாவரை வந்து பிறந்த வரலாறு எடுத்து ஓதிருக்கிறார். வாயாமம்மா சொல்லிட்டாரா? வாயாமம்மா உங்க அப்பா அம்மா சொல்லிட்டா ஓடுறா. உங்க அப்பா அம்மா சொல்லிட்டாருங்களா? ஆமா. அப்புறம் என்னங்க தாமதம் புறப்படுங்க போலாம். அதனால இப்போது சத்தியலோகம் சென்று தாய் தந்தைக்கு காண வேண்டும்.
போவோமா? வரண்டா டேய். அந்த நந்தவன சோலையில அந்த பதுமைக்கு நாம உயிர் கொடுத்த உடனே ஒரு அரக்கனாக பிறந்து விட்டான். சரி, அங்கேயே அவனை தூக்கி போட்டுட்டு நம்ம சத்தியலோகத்துல சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்போம். என்ன வருவதென்று எதிர்பார்ப்போம். என்னமோ ஒரு சவுண்டு கிட்ட நடக்குது. யாரா புல்முகமா இருக்குது? எப்பா பையா அம்மா புள்ள யாரப்பா நீ? அம்மா போல யாரு நீ? அப்பா அம்மாவை அழைக்கிறாயே, யாரு? மகன் மகனா? உங்களுடைய பொன்னால திருவடி பாதத்திற்கு சரணம் செய்கிறேன் தந்தை. இருந்தாலும் அம்மா அப்பான்னு கூப்பிடுறா. நாங்களோ தேவர்கள், நீயே ஒரு அரக்கன். தேவருக்கு அரக்கன் எப்படி மகனாக முடியும்? அதுதானே. யாரு நீ? உண்மை சொல்லு. உன் பேர் என்ன? நீ யாரு? எங்க அம்மா இருக்குதுங்க. எங்க அம்மா இருக்கியா? அம்மா எங்க அம்மாட்ட. ஏய், எனக்கு தெரியாத எப்படி? அம்மா இங்க வாமா. உங்களை தேடி வரதுக்குள்ள அம்மா ஓய் நான் ஓம்பலமா. ஏய் இல்ல, நீ ஓம்பலனா ஓம்பலனா இங்க எதுல சொல்லிட்டு இருக்கற? நான் ஓம்பலப்பா. என்னடா அப்பா பையன் ஓம்பல? என்னடா வேணும் உனக்கு? இப்ப ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? கேக்குது பால் கொடுமா அம்மா. மாடு மரவே போச்சுடா. பால் கொடுக்கறதா? ஆமாப்பா. நானே அது என்ன கலர் இருக்குன்னே பார்த்தது இல்ல. ஏய் நாங்களோ தேவர்கள், நீயோ அரக்கன். எப்படி எங்களுக்கு நீ மகனாக முடியும்? அப்படியா? நேற்று தினத்திலே நீங்க எங்க போனீங்க? நேத்து நாங்க சோலையூர் போனோம். சோலையூர் சொல்றேன். நாங்க ஜனகா போனோம். முடிஞ்சு அடிச்சு பாருங்க. பிரம்மதேவன் அந்த மன்னப்பன் உருவாக்கும் தொழில் படித்தவன் நான் தான். ஆமா. நேற்று தினத்துல நீங்க எங்க போனீங்க? நேற்று எங்கடி போனோம்? நேற்று தினத்துல பிண்டம் முடிக்க போனாரு எங்க வீட்டுக்காரரு. தாங்கள் நீங்க என்ன ஒரு தாய் மன்னா? அன்றாட தினமும் தாங்கள் பிண்டம் முடிக்க போறீங்க. அரண்மனையில தன்னந்தனமையாக ஒண்டி ஒரு பெண்ணாக நான் இருந்து வருகிறேன். அதனால இன்று எங்கேயும் அழைத்து போங்க அப்படின்னு புருஷனோட நானும் போனேன். ஆமா. பிறகு என்ன நடந்தது? சிறிது தூரம் சென்ற உடனே கானகத்துல என்னால் நடக்க முடியல. அதனால நான் இந்த கானகத்தில் அமர்ந்திருக்கிறேன் சுவாமி, நீங்க படியலுக்கு அந்த பிண்டமுடிக்கு போயிட்டு வாங்க அப்படி என்று அந்த நந்தவனத்துல விட்டுட்டு பிண்டமுடிக்கு போயிட்டு வந்தேன். ஆமா, இதுதான் நடந்தது. பிறகு என்ன நடந்தது? பிறகு என்ன? அதாவது போய் என்னுடைய வேலை என்ன? கடமை உருவாக்க தொழில் பிண்டம் முடித்த பிறகு மீண்டும் வந்தோம். சரி,
அதாவது மகனே அப்படி பிண்டு முடிக்க செல்வதாக இருந்தாலும் நான் இந்த நந்தவனத்தில் நான் ஒண்டி ஒருவளா இருக்கிறேன். அதனால தங்களை போல ஒரு பதுமை ஒன்று செய்து கொடுத்துட்டு போங்க. அந்த பதுமையை வச்சு நான் விளையாடிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். நான் தன்னந்தனிமையாக ஒண்டி வருவையாக ஒட்டியாக அரண்மனை கணத்திலே தனிமையாக இருக்கிறேன். அதனால எனக்கு பாதுகாப்பாக ஒரு மண்பதுமையை செய்து கொடுத்து போங்க கணவர் என்று சொல்லிக்கிறேன். அதாவது என்னை போலவே 10 நாள் ஒரு பதுமை செய்து கொடுத்தாரு. அந்த பதுமைக்கு செய்து கொடுத்து பிறகு நாரதன் வந்து என்னை சந்திச்சான். நாரதன் வந்து என்னை சந்தித்து, தாயே இந்த பதுமையாகப்பட்டது உயிரற்று இருக்குது, இது ஒரு இடத்துல பேசுமா, அம்மானு கூப்பிடுமா, கொஞ்சம் விளையாடுமா, சாரி முத்தமிடுமா, அதனால அந்த பதுமைக்கு உயிர் கொடுன்னு சொன்னான். அது போல பிண்டம் பிடிக்க போன மன்னவர் அரண்மனை தேடி வந்த உடனே அந்த பதுமைக்கு உயிர் கொடுக்க சொன்னேன். அந்த பதுமைக்கு உயிர் கொடுத்த அப்படி. ஆமா, அந்த பதவிக்கு உயிர் கொடுத்தது அல்லவா? அந்த உயிராக வந்தவன் இந்த நாடே இல்லையா? அந்த பஞ்சமுகத்தோடு பிறந்தவன் நானே. பஞ்சமுகத்தோடு பிரம்மனுக்கு இருப்பது 5 சிரம். அதே போல 5 சிரத்தோடு அந்த 5 நாள் பதுமையால் பிறந்தபடியால் பஞ்சமகாசூரன். ஆகட்டும் மகனே, உனக்கு பெயரோ பஞ்சமகாசூரனுக்கு. முக்கியமான வேலைக்கு ஒரே ஒரு ஆசை. 8 மணி வரைக்கும் ஆட முடியும். நான் உன்னுடைய மகன் அல்லவா? ஆமா. நான் கேட்கறது ஒண்ணு மட்டும் கூட தான் நான் போயிட்டே இருப்பேன். என்னப்பா வேணும்? ஒண்ணுன்னா என்னடா வேணும்? எனக்கு வரத்தை கொடுத்தா நான் செல்வேன். இதான் ஒண்ணு கொடுத்து கடைசியா கொடுத்துரு. என்னடா வேணும்? அப்பா எனக்கு வரம் கொடுத்தா நான் சென்று வருவேன். வர வேணுமா? மரம் இல்ல, அந்த முக்கடி தரத்துக்கு போ. பாட மாத்த நேரத்துல முறமடக்கு எடுத்துட்டு வந்து மரம் இல்லடா, மரம் இல்லை. வேற என்னவா வேணும்? நாங்க வரம் கொடுத்தா நான் சென்று வருவேன். வரமானது வேண்டும் என்று சொல்கிறாயே, வரம் என்றால் எப்படி உனக்கு? சாகாத வரம், வேகாத உடல், குறைவில்லாத செல்வம், ஆணுக்கு ஆணுக்கு பிறந்தவன் கையினால்தான் எனக்கு அழிவு என்று வரம் கொடுத்தால் போதும். பிறப்பொன்று என்றால் இறப்பொன்று இருக்கிறது. அதனால ஆடிக்காலாக பிறந்தவனால் என்னுடைய உயிர் போக வேண்டும் என்று வரம் கேட்கிறார். இந்த வரத்தை வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? ஆமா, சரி. அப்பேற்பட்ட வரத்தை உங்களுக்கு எப்படி வரம் கொடுத்தால் போதாது. வரம் கொடுத்தா முறம் கொடுத்தோம். அப்பன் சொத்து அப்பா அப்ப சொத்து அப்பன் சொத்து இல்லப்பா. அப்பன் சொத்து அப்பனுக்கு அடுத்து யாருக்கு? மகனுக்கு பேரனுக்கு. இப்படிதான் எப்படி அறுத்து கொடுத்துருவீங்களா? நீ மூடிக்கு போ. அப்பா இது குடுப்பா போட்டு பார்க்கலாம். ஏற்கனவே புதுசு போட்டுக்கிறேன். இது பழசுடா, வயசாயும் போடுங்க. சரி குடு, காலையில் இது எடுத்துட்டு போ. இது கொடுத்துட்டு போ. அப்படியா? ஆமா. ஏண்டா உனக்கு என்ன பண்ணுவா? அதையாட போய் எடுக்கிறேன். சேராது. ஆரண்யமான கானகத்திலே என்ன பெத்து எரிந்து விட்டு நீங்க சந்தோஷமாக சத்தியலோகத்துல வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்று முதல் நீ எனக்கு அடிமை. அடிமையா? என்னுடைய பாதத்தை நீ பணிய வேண்டும். பெத்த அப்பனால மங்கால குடிக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல. அப்ப என்ன பெத்து உடனே தூக்கிட்டு வந்து சத்தியலோகத்தை என்ன வளர்த்த வேண்டியது. நரிநாய் சாப்பிடு, நரிநாய் திங்கிட்டு வேண்டி என்ன கானகத்தில் தூக்கி போட்டேன். ஏன் நான் சொன்னேன்டா, உங்க அம்மா தானே கேட்க மாட்டேங்குது. பார்த்த பணி ஒண்ணுமே முடியா? பாதத்தை எப்படிடா பணி
என் புருஷன் ஓடம் தடி அடிக்கிறாடப்பா. உனக்கு என்ன காலையில பிரமா போடு. முடியாதோ பெத்த மகளை இப்ப உனக்கு இப்ப என்ன வேணும்? அப்படியா ஓட நாட்டை விட்டு ஓடா எத்தனை நடக்குது போயிடலாம் அடிச்சு கொண்டு உள்ளார ஒரு குவாட்டர் இருக்குது, ஆளுக்கு பாத்தியா படிச்சுக்கலாம். அந்த பிரமதேவன் அடித்து அதாவதம் செய்தி நாட்டை விட்டு விரட்டி விட்டு பரத்தையும் வாங்கி விட்டு பொழுது என்ன ஓரம் வாங்கினீங்க? 70 சென்று அந்த இந்திரனை சிறப்படிக்க வேண்டும். தேவ இந்திரன் அவன் குவாட்டர் வித்துட்டு போனே. ஐயோ போமா தேவ இந்திரனை ஆகட்டும்.
ஏன்னா இப்படி போட்டு காட்டிக்கிறது கொண்டாடி ஏங்க சொல்ற யாரா ஏங்க சொல்றேங்க கொண்டா சொல்றே கொடுங்க தாயில ஆரம்பத்துல சொல்றேன் ஏய் ஓய் நல்ல கல்வி ஒரு கிலோமீட்டர் 100 ரூபாங்க என்னடா ஓட வந்திருக்கிறோம் யாரு பிராடி பகல் அண்டி புரோட்டா மிஸ்டர் ஓமராஜன் பூமிராஜன் பெரிய வெங்காயம் 4 கிலோ 100 பெரிய வெங்காயம் நாட்டு என்னடா அந்த அடிக்கிற நீ ஓட வலி ஜாமான மாத்துறதே வலி வீரோ வலி கட்டில் வலி சைக்கிள் வலி ஜாமான மாத்துறதே வாங்க இல்லம் தேடி உங்களோட வாகனம் வந்திருக்கிறது வாங்கம்மா பழைய பித்தாள பழைய தகரம் பழைய செம்பு பழைய ஜாமான மாத்துறதே செய்யப்பட்டதெல்லாம் இரும்பு தகரம் போ பெரிய சவர் பெரிய மேக்ஸர் பெரிய பண்ணிக்கலாம் வியாபாரமே வேண்டாமா என்ன ஓடு என்ன அடிக்கிற புண்டியா உனக்கு இப்பதான் இன்ன வரைக்கும் உள்ள வந்து தூங்க முடியும் இப்பதான் வந்திருக்கிற வெளியே உள்ள போற மகாராஜாவுக்கு மூல ரிப்பேரு சாட்டையில ஒரு அடி அடிச்சு பைத்தியா இட்லி தோசை ஆம்லெட் ஆபாயிலே சப்பாத்தி பூரி புரோட்டா பொங்கல் தயிர் சாதம் லெமன் சாதம் குஸ்கா பிரியாணி மகாராஜாவுக்கு ஒரு களிக்கு கொய்ப்பு கொய்க்கு என்னடா பண்ணிட்டு ஆப்பிள் பைனாப்பிள் பைனாப்பிள் மாங்காய் பைனாப்பிள் மாங்காய் பைனாப்பிள் தண்ணி தாக்கத்துக்கு வெள்ளி குஞ்சே குண்டே சால்வே போர்வே வச்சுட்டு கம்பளி 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 குண்டே சால்வே போர்வே வச்சுட்டு கம்பளி 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 கம்முடா பண்ணாரா கம்முடா அது குடிச்சுதானே வரணும் ஓடி போயிடும் ஆமா அமைச்சரே 100 ரூபா 1 கிலோ 50 ரூபா அமைச்சரேன்னு சொன்னடா எது அமைக்கிறது இங்கனும் சீராக அமைந்திருக்கு செய்தித்தமான சிங்கார பொன்மேடை தீபாவளி தெய்வீக சபை என்ன ஊரு என்ன ஊரு என்ன ஊருன்னு தெரியல யாரும் மயிரப்படுங்க வந்த
ஏண்டா டேய் ஏன்னா ஒரு வாஜர் போய் இப்படி பேசுற பைத்தியக்காரா என்னடா வாஜர் ஒரு பேர் தெரியாது எதுக்கு வந்திருக்க இவ்ளாடி பகர் கண்ட்ரி புரோட்டா நான்சென்ஸ் கண்ட்ரி ஏய் நாச்சிபாளையம் வேண்டாம். அது முதல்ல கேட்டிருந்தா இந்த கேள்வி உனக்கு தேவையா நாச்சிபாளையம் வேண்டாம். தாய்நாடு தலைநகரம் விளாடுபுரம் மச்சி மாநகரம் நமக்கு தாய் திருநாடு. இந்த புண்ணிய பூமியில எழுந்தருளி உள்ள ஸ்ரீராத்திரி உலகம் பரிபாலிக்கும் விளங்கி வரக்கூடிய செத்து போயிருவாங்க. என்னதான் ஊதுனாலும் என்னதான் அடிச்சாலும் என்ன எவ்வளவுதான் மூச்சை கட்டிட்டு மூச்சை கட்ட ஏய் நீ சொல்றா இது காளியம்மனுக்காக ஆயிரக்கணக்கிலே செலவுகள் செய்து தீபாவளி தெய்வீக சபைநாட்டி நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கின்றார்களே. எனக்கு வரைக்கும் நேரம் ராமாடா எனக்கு டைம் இருக்குது. அப்படி இருந்தாலும் காளியம்மனுக்காக ஆயிரக்கணக்கிலே செலவுகள் செய்து தீபாவளி தெய்வீக சபைநாட்டி நாடகம் அரங்கேற்றம் செய்கிறார்களே. யார் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பலாயிரக்கணக்கிலே செலவுகள் செய்து தீபாவளி தெய்வீக சபைநாட்டி நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கின்றார். மட்டுமல்லாமல் சிறப்பு விருந்தினராக அனைத்து கலைஞர்களை வரவேற்பு செய்த நம் அன்பு உள்ளங்களுக்கும் இங்கிடம் அமர்ந்திருக்கும் பேரம்பு கிடந்த பெரியவர்களும் பெருமை தாங்கி தாய்மார்களும் பள்ளியில மாணவ மாணவர்களும் கடலை காட்சி தருகின்றார். அவர்களுக்கு நம் நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். அப்படி இருந்தாலும் இந்த புண்ணிய சபையிலே நமக்காக அன்பளிப்பு அளித்தார்களே அழகையும் கலையும் ரசிக்கணுமா? அவங்க அழகையும் கலையும் ரசிக்கணுமா? கலை 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 அழகையும் கலையும் ரசிக்கணுமா? அப்படி நம்ம எல்லாம் உற்சாகம் செய்து நம்மை கௌரவப்படுத்தி இந்த தெய்வீக சபையிலே 10, 20, 50, 100 என்று அன்பளிப்பு அளித்த எத்த பாசங்கள் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம் நாடக சபாவின் சார்பாகவும் என் நெஞ்சார்ந்த நடிகை வணக்கம். அரங்காட்டம் செய்த நாடகத்தின் பேர் என்ன? என்ன? இருட்டடி வீரம் புடுகா துறஞ்சம்பாரம். ஆமாங்க வாய் தரகிறது கிடையாது. பஞ்சமகாசூரன் எப்படி? பஞ்சமகாசூரன் பிறப்பு ஐநாரப்பன் சண்டை என்ற நாடகத்தை பெரியெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இந்த நாடகத்தை சபை தரப்பாக வந்திருக்கிறது. நான் சபை நாடி வந்திருக்கின்றேன். உனக்கு தெரியுமா?